ஒருத்தன் காட்டில் போய் எதையோ பிடிக்கிறான். அப்போ ஒரு பட்சியை பிடிச்சிட்டான், ஒரு பறவையை பிடிச்சிட்டான். அந்த பறவையை பிடிச்ச உடனே அந்த பறவை சொல்லுது, என்னை விட்டுடு, என்னை கொல்லாத, நான் உனக்கு நல்ல விஷயமா 4 விஷயம் சொல்கிறேன், உனக்கு வாழ்க்கை முழுக்க பயனுள்ளதாக இருக்கும், என்னை உயிரோட விட்டுடு அப்படின்னு. இவன் ஏதோ நல்ல மூடில் இருந்தான். சரி உன்னை விடுறேன், நல்ல விஷயம் சொல்லு அப்படின்னு விட்டான் பாருங்க. மரத்துக்கிழமை மேலே போய் ஏறி உட்காந்து சொல்லிச்சு, முதல் விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் இழந்து போன எதுக்காகவும் வருத்தப்படாது. கான் இஸ் கான், போனது போனது போச்சு, இழந்ததை பற்றி வருத்தப்படாத. சார் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ஒருத்தன் சொல்கிறான், அந்த இடம் இருக்குது பாருங்க, ஆமாம், அப்போ 10,000 ரூபா சொன்னான் கிரவுண்டு, வாங்க முடியல. இன்றைக்கி கேட்டால் 2 கோடிங்க, நான் 2 கோடி விட்டுட்டேன். அன்றைக்கி உங்கள்கிட்ட 10,000 இல்லை. இது என்ன, இது என்ன? இன்னும் சில பேர் இதோட பெரிய மனுஷன் இருக்கான், அந்த வீடு நம்மளுது சார் அப்படின்பா. அப்படியாண்ணா, வித்து 8 வருஷம் ஆச்சுன்றான். வித்து 8 வருஷம் ஆன வீடு ஒன்று எப்படிப்ப அப்படின்னா, இவன் மனசு பாருங்க. நான் அப்போ ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டேன் சார், வெறும் 20 லட்சத்துக்கு கொடுத்தேன், இப்போ கொடுத்துருந்தேன்னா அது 2 கோடி ரூபாய் போயிருக்கும். இப்படியே பல பேர் வாழ்நாள் முழுக்க they celebrate the missed opportunities. They celebrate the missed opportunities. இப்போ சொல்லட்டுமா, இழந்த வாய்ப்புகளை கொண்டாடாதீர்கள். அம்மணி, இங்கே வந்திருக்கிற அம்மணிக்கு சொல்கிறேன், என்ன எங்கெங்கயோ கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, கரூரில் கேட்டாங்க, எங்கள் அப்பா கொண்டாந்து கோயம்புத்தூரில் தள்ளிட்டாங்க. கேட்டான்ல, எவனாவது கன்ஃபார்ம் பண்ணானோ? நான் தான் சொல்கிறேன், தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை சீரழிக்கிறியே, இது என்ன நியாயம்? இது தப்பிச்சவனை பாராட்டுற, சிக்கிறவனை போட்டு சீரழிக்கிறியே. நான் எங்கேயோ இருந்திருக்கணும், எப்படியோ இருந்திருக்கணும். டோன்ட் செலிப்ரேட் த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவங்களுக்கு தெரியாது. மதுரையில் கேட்டாங்கன்னு சொன்னான் பாருங்க, அந்த மதுரையில் யார் கேட்டானோ அவன் பொண்டாட்டியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். நீ அங்கே போயிருந்தேன்னா இந்நேரம் மேலேயே போயிருப்ப. இவன் ஏதோ நொய் நொயின்னு திட்டுவானே ஒழிய அந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ண மாட்டான். இது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே சார் நம்ம அதை விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம், நான் MBBS படிச்சிருந்தா அப்படி போயிருப்பேன், அந்த பொண்ணை லவ் பண்ண அது கிடச்சிருந்தா எனக்கு இது நடந்திருக்கும், நான் அப்போவே. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. ஒன்று சொல்லட்டுமா, ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்வார், நடக்காதது என் முயன்றும் நடக்காது, நடப்பது என் தடுப்பினும் நடக்கும். இதுதான் வாழ்க்கைன்ட்டு. அது நடக்கணும்னா நடந்தே தான் தீரும், நடக்க முடியாதுன்னா நடக்க முடியாது தான். அதை நீ போட்டு என்ன பாடுபட்டாலும் நடக்காது. முயற்சி வேண்டான்னு சொல்லலை, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவன். ஆனால் இழந்து போன போது வருத்தப்படக்கூடாது இல்லையா? இது அந்த பறவை சொல்லுது, நீ இழந்து போன விஷயத்துக்காக வாழ்க்கையில் வருந்தாது, சௌக்கியமாக இருப்ப எப்போவுமே, இது ஒரு பெரிய விஷயம், கற்றுக்கோ அப்படின்னு சொன்னான். நல்ல விஷயம் சொல்லியிருக்க, சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும் உன்கிட்ட, ரெண்டாவது என்ன, யார் எது சொன்னாலும் தயவுசெய்து நம்பாத. யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே முழுசாக நம்பி ஒரு காரியத்தில் இறங்காத. யார் சொன்னாலும் நல்லா யோசிச்சுப்பார். நீ எப்போவுமே அறிவுள்ளவனாக இருக்கணும், வெறும் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கக்கூடாது, அறிவுள்ளவனாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் நம்பாத அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா, சரி 3வது சொல்லு அப்படின்னா, நான் 3வது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, என் வயிற்றில் 2 வைரம் இருக்குது, நீ முட்டாள்தனமாக என்னை விட்டுட்ட, நீ என்னை வயிற்றை அறுத்து பார்த்துருந்தேன்னா 2 பெரிய வைரம் கிடச்சிருக்கும், அந்த 2 வைரமும் மொத்தம் 50 கோடி பெறும். அதை நான் உனக்கு சொல்லணும், அதை சொல்லாமல் நான் மேலே வந்துட்டேன். சுஷோ, இதை எனக்கு முதலே சொல்லியிருக்கக்கூடாதா? 50 கோடி போச்சா, 50 கோடி போச்சா, 50 கோடி போச்சா, வருந்துடா. அப்போ தான் அந்த குருவி கேட்டுச்சு, டேய் இப்போ தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஏதாவது இழந்தா அதுக்கு வருந்தாதேன்னு கற்றுக் கொடுத்தான்ல, உனக்கு அது ஒரு இம்மி கூட புரியலையே உனக்கு? என்னமோ வைரம் போச்சு வைரம் போச்சுன்னு பெருசாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறியே. சரி, அதுவாது பரவாயில்ல, முதல் போதனையை நீ நம்பலை. 2வது என்ன, என் வயிற்றில் 2 வைரக்கட்டி இருக்குன்னு சொன்னால் இப்போ வைரக்கட்டி போச்சேன்னு வருத்தப்படுற. எங்கேயாவது இத்தனோண்டு பறவை வயிற்றில் 2 வைரக்கட்டி இருக்க முடியுமா? உனக்கு காமன் சென்ஸே கிடையாது. நான் சொன்ன 2 போதனையும் வேஸ்ட்டு. நான் வேஸ்டான ஆளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இவன் சொன்னால் 3வது என்னமோ சொல்கிறேன் நீ என்ன, 2 சொல்லியே நீ கேட்டதில்லை, உனக்கு 3வது சொன்னால் வேஸ்ட்டு, நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு அந்த பறவை போய். இது ஒரு பழைய உபநிஷத்த கதை, இது உபநிஷத்தில் வர்ற கதை இது.
இதை எதுக்கு சொல்ல வரேன் சார், கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய படிப்பான் சார், நிறைய பேச்சு கேட்பான் சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பான் சார், ஆனால் மக்கு மாதிரி வாழ்வான் சார். இன்னும் சொல்ல போனால் புண்ணாக்கு மாதிரி இருப்பான் சார். எள்ளு புண்ணாக்கு மாதிரி, அப்படியே இடிச்சு வச்ச எள்ளு புண்ணாக்கு மாதிரி அப்படியே இருந்து அப்படியே செத்துப்போம். நீ இவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், எதுவுமே உனக்கு பயன்படலையேன்னா. படிப்பது வேறு, புரிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு, அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி ஜெயிப்பது என்பது வேறு. அதை லைஃப்பில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணி ஜெயிச்சு காட்டணும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவோ தெரிஞ்சு வச்சுருப்போம், ஆனால் அப்ளிகேஷன், அப்ளைடு சயின்ஸுங்கிறான் பாருங்க. பாடத்தில் நம்ம படித்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்த்தா அந்த அறிவுபூர்வமாக அதை அப்ளை பண்ணி இவங்க புத்தகத்தில் போட்டிருக்கிறது தப்புப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். எங்களை மாதிரி பேச்சாளர்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், ஹியர்சே. 90% பேச்சாளருடைய பேச்சு ஹியர்சே, காதால கேட்டது. அவங்க ஒரு புத்தகத்தை தேடி படிச்சிருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. எங்கள் தொழில் ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. அவங்க சொன்னதாலேயே அது முழுசாக உண்மைன்னு நம்பிடாதீங்க. யார் சொன்னாலும் மறுபடியும் நீங்கள் போய் சர்ச் போட்டு பாருங்கள், அது உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கள். ஏன் தெரியுங்களா, இன்னைக்கு வெரிஃபை பண்ணாமையே பல விஷயங்களை நம்ம சொல்றதுனால பல பொய்கள் உண்மைகள் போல் ஆகிவிட்டன. பல பெரிய மனிதர்கள் சொன்ன ஊமைகள் கூட, மிக 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 பெரிய மனிதர்கள் சொன்ன விஷயங்கள் கூட விஞ்ஞானத்துக்கு பொருந்தாத அபத்தமான விஷயங்கள். எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது. நிறைய சமய நூல்களில் மேற்கோள்களாக, பல மதங்களில் மேற்கோளாக காட்டப்பட்ட பல விஷயங்கள் கூட முற்றிலும் விஞ்ஞானத்துக்கோ அறிவுக்கோ பொருத்தம் இல்லாதது. நாம் மதத்தின் மீது உள்ள பயத்தாலும், ஏற்கனவே அவை மீது நமக்கு இருக்கிற ஒரு அச்சத்தாலும், அவை மீது நமக்குள்ள பிடிப்பாலும் பழைய இளம் வயதில் கேட்ட விஷயங்களை முழுமையாக நிஜம் என்று நம்பிக்கொண்டு அதிலிருந்து மீறி சிந்திப்பதற்குரிய தைரியத்தை நாம் பெறுவதில்லை. வாழ்க்கை வீணாப்படும். ஒரு உதாரணம் சொல்லணும் உங்களுக்கு. சமய இலக்கியங்கள்ல ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறான். என்ன தெரியுங்களா, புழுவை கொட்டி கொட்டி குழவிய ஆக்கிட்ட மாதிரி அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. எந்த புழுவையும் கொட்டி எவனும் குழவி ஆக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விலங்கியல் படிச்சவங்களை போய் கேளுங்க, எந்த புழுவை கொட்டி கொட்டி குழவிய ஆக்கின மாதிரி அப்படின்னு. இதை பேஸ் பண்ணி நிறைய இலக்கியம் வந்திருக்கு, கவிதை வந்திருக்கு. அதெல்லாம் ரசிக்கலாம். எப்படி தெரியுமா ரசிக்கணும், இது கவிதையில் இருக்கு, இது இலக்கியத்தில் இருக்கு, அதை என்ஜாய் பண்றோன்றதோடு நிறுத்திடணும். ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. கம்பராமாயணத்தில் இல்லை, ஆனால் வேற ஒரு ராமாயணத்தில் இருக்கு. என்ன தெரியுங்களா, சீத்தை அசோகவனத்தில் உட்காந்துருக்கா. அவர் ராமனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ராமனையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழவி இருக்கு இல்லையா, அந்த குழவி சுற்றி வருது. அதெல்லாம் கம்பனில் இருக்கு. அந்த குழவி இப்படி ஒரு சவுண்டு கொடுத்து சுற்றி வருது. அப்போ சீத்தை சொல்கிறா, இந்த குழவி இப்படி சுற்றி வருது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படிங்கிறா. பக்கத்தில் இருந்த திரிஜடை, அந்த குழவி உனக்கு காதுகிட்ட வந்தால் நல்ல செய்தி வரப்போக போகுது அப்படின்னு சொல்கிறா. இந்த நடுவில் ஒரு கதை, அது கம்பனில் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற கதை அது கம்பனில் கிடையாது. என்ன தெரியுங்களா, குழவிக்கு ஒரு இயல்பு உண்டு. அதாவது புழு அப்படி இருக்கும், அந்த புழுவை குழவி என்ன பண்ணும், கொட்டிட்டு அந்த சவுண்டு கொடுத்து சுற்றி 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 வரும். இந்த புழு உடனே அந்த குழவியவே நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே நினைக்கிறதால இந்த புழு குழவியாக மாறிடும் அப்படின்னு திரிஜடை ஒரு கதை சொல்கிறா. ஆச்சுங்களா. இதை சொன்ன உடனே சீத்தை அழ ஆரம்பிச்சாலாம். இது கவிதையாக மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், சயின்ஸ் கிடையாது இது. சீத்தை அழுதாலாம். ஏன் அழறேன்னு கேட்டான். இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, நான் 24 மணி நேரமும் ராமனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால திடீர்னு நான் ராமனாக மாறிடுவனும். ஏன், அதில் என்ன பிரச்சனை? அப்புறம் ராமரை பார்த்தாலும் லைஃப் பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு ராமர், அவர் ஒரு ராமர். அப்போ 2 பேருக்கு மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லை. அப்போ நான் அவரையே 24 hours நினைக்கிறதால நான் ராமனை ஆயிடுவனோ அப்படின்னு கேட்டாலாம். அப்போ திரிஜடை சொன்னாலாம், ஒன்றும் கவலைப்படாத, 24 hours அவர் சீதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால அவர் சீதையா மாறி இருப்பார், நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம்னாலாம். இது நீங்கள் என்ஜாய் பண்ணணும். எதுக்கு தெரியுமா, ஒரு கவிஞனுடைய கற்பனை, ஒரு பொயட்ரியில் சொல்லப்படுற மிகைப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி, இதோடு நிறுத்திடணும்.
எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா, முட்டாள்தனமா இது அப்படியே சயின்டிபிக்கா ட்ரூத்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக they are spoiling the religion, they are spoiling the entire society. எப்படி தெரியுங்களா, கவிஞன் கற்பனையில் சொல்லுகிற விஷயங்களை விஞ்ஞானபூர்வமானது என்று நிரூபிக்க முயற்சி செய்து அதன் மூலம் மிகப்பெரிய விபத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம். அவன் கற்பனைக்கு பாடுவான், மிகைப்படுத்தி பாடுவான், பொயட்ரியா என்ஜாய் பண்ணணும், அதோட நிறுத்திடணும். இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சயின்ஸ் சொல்லட்டுமா? எப்படி சார் அந்த புழுவுக்கும் குளவிக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்டால், நீங்கள் விலங்கியல் படித்த ஒரு மனிதனுடைய புஸ்தகத்தை எடுத்து படிங்க. நான் படித்த புஸ்தகம் 7வது அறிவு அப்படின்னு ஒரு புஸ்தகம். யார் 7வது அறிவு இவரோடது இல்லை, இல்லை 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 நம்முடைய இறையன்பு சார் புஸ்தகம் இல்லை, வேற ஒருவர் எழுதியிருக்கிறார், இலங்கைக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் ரொம்ப இயற்கை சூழல் பற்றி நிறையா அதிசயமான கட்டுரையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் அதில் எழுதுகிறார் விலங்கியல். அவர் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா, அது பாருங்க. அரளி செடி, அந்த அரளி செடியில் கொஞ்சம் பச்சையாக முதல்ல அந்த புழு உண்டாகும். ஒரு சீசன் கரெக்டாக வந்தோடனே அந்த புழு என்ன பண்ணும், அந்த இலையை கடிக்கும். அந்த இலையை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த இலையெல்லாம் கடிக்கிறது தான் அந்த பூச்சியோட வேலை. இங்கே பாருங்களேன், இந்த இலையை கடித்த உடனே இந்த இலையெல்லாம் செத்து போவதில்லை. அதை கடவுள் அல்லது இயற்கை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. இது கடித்த உடனே அதுக்குள்ளேருந்து ஒரு வாசனை வரும். அது வாசனை இல்லைங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுதுன்னு அர்த்தம். ஐ எம் சீரியஸ், சேவ் மீ. இப்போ போலீஸுக்கு 100 சொல்லட்டுங்கிறான் பாருங்க. அரளி இலை போலீஸை கூப்பிடுது. என்ன, இந்த புழு என்னை கடிச்சு கொல்லுது, என்னை இல்லாமல் ஆக்கிடும், நான் மொத்தமாக இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு. அது ஒரு ஸ்மெல்லை மெதுவாக அப்படி வெளியே விடும். இந்த ஸ்மெல்லுக்கு எது அட்ராக்ட் ஆகும் தெரியுங்களா, குளவி. ஓ, அப்போ இங்கே புழு இருக்குது, அது இலையை கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நேராக அதை நோக்கி வரும். வந்து என்ன பண்ணும் பாருங்க, அந்த இலை மேலே அந்த புழு உட்கார்ந்து இருக்குது. இந்த 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 ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது இல்லை, அதே மாதிரி அந்த குளவி அப்படியே லேண்ட் ஆகி தன்னுடைய பிறப்புறுப்பின் மூலம் முட்டைகளை அந்த புழுவுக்குள் செலுத்திவிடும். அந்த புழு வேற, அந்த புழுவுக்குள் அந்த முட்டைகளை, தன்னுடைய இனத்தினுடைய முட்டைகளை செலுத்திடும். ஏன் செலுத்துது? சந்ததி விருத்தி ஆகிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணு, இந்த புழுவை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு சுற்றிலும் களிமண்ணை போட்டு அப்பி அது கூடு கட்டும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், புழுவை தூக்கிட்டு போய் வச்சுது, குளவி அதையே ரீங்காரமிட்டது, அதனால இது குளவியினால இந்த புழு அதையே நினச்சி குளவியாக வெடிச்சுக்கிட்டு ஒரு நாள் வருது. இல்லை, அந்த புழுவுக்குள்ள தன்னுடைய முட்டையை வச்சிருக்கிறதால இந்த முட்டை உள்ள வெடிச்சு அதுலேருந்து அதனுடைய புழு வரும்போது இந்த புழுவை சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கு. அந்த அந்த கூட்டுக்குள்ள இதை உட்காந்துருக்குதுல்ல புழு, அதுக்கு சாப்பாடு வேணும் இல்லை, அந்த சாப்பாடா இந்த புழுவை வச்சிருக்கு. அதுங்கெல்லாம் இதை தின்னுட்டு பக்குவமான உடனே அதை வெடிச்சுக்கிட்டு குளவியா வெளியில கிளம்பிடும். குளவியில் இருந்துதான் குளவி பிறக்கிறது. அது புழு தன் நினைவினால் குளவியாகவில்லை, அது புழுவை ஒரு இடத்தில் வைத்து பொத்துகிறது என்கிற வரையில் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் நினைப்பால் குளவியாகிறது என்பதை விஞ்ஞானம் மறுக்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், கவிதையை கவிதையாக ரசிக்கணும், சயின்ஸை சயின்ஸாக புரிஞ்சுக்கணும். எனக்கு பெரிய வருத்தம் தெரியுங்களா, கவிதையை சயின்ஸாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா மதங்களுமே, என் வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை, நான் எந்த மதத்தையும் பர்டிகுலராக சொல்லலை, கவித்துவமான ஓமைகளை விஞ்ஞானமாக நினச்சிக்கிட்டு எல்லா மதங்களுமே தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். அப்ப தெளிவு வரணும். அதை தான் சொல்றேன், நீ உன் மத நூல்களை படித்தால் மட்டும் போதுமா, அதன் முழு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனை படிச்சுட்டு எவனோ சொன்னான்னு ஹியர்ஸே யாரோ சொன்னதை கேட்டுட்டு வாந்தி எடுக்காது. குறைஞ்சபட்சம் உனக்கு தெரியாத விஷயத்தை வாட்ஸ்அப்லயாவது அனுப்பாது. அது சயின்ஸா இல்லையானே தெரியாமையே நீ பாட்டுக்கு போடுற, நீ பாட்டுக்கு அடிக்கிற, என்ன வேணாலும் போட்டு அடுத்த ஆளுக்கு அனுப்பி விடுற. இதனால என்ன நன்மை இருக்கு? ஒரு முட்டாள்தனமான செய்தியை நீ கருவியாய் இருந்து கொண்டு மற்றவருக்கு பரப்புவதால இந்த தேசத்தில் அறிவு வளர முடியுமா? படித்தால் மட்டும் போதாது, அதனுடைய உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இது எங்கிருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.